காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வளர்தமிழ் நூலகம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை திறந்து வைத்து உரை. வள்ளுவரையும் வள்ளலாரையும் களவாட ஒரு கூட்டம் காத்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். திருவள்ளுவரை யாரும் கபளீகரம் செய்து விடாமல் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் பேச்சு. அனைத்து மாநிலங்களும் மாநில உரிமைகளை காக்க ஓரணியில் திரள்வது காலத்தின் கட்டாயம். யுஜிசிக்கு எதிராக கேரள அரசு தீர்மானம் நிறைவேற்றியிருப்பதை சுட்டிக்காட்டி அமைச்சர் கோவி செழியன் அறிக்கை. மாட்டின் கோமியம் 80 வகையான நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருவது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஐஐடி இயக்குநர் காமக்கோட்டியின் பேச்சுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் ஆதரவு. அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் முதல் தகவல் அறிக்கை வெளியான விவகாரம். சென்னை அபிராமிபுரம் மகளிர் காவல் நிலையத்தில் கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை. கடன் வாங்குவதில் நாட்டிலேயே தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக கொண்டு வந்தவர்தான் தங்கம் தென்னரசு. நிதி மேலாண்மை குறித்து தங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டியதில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆவேசம். மதுரை அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் நாளை நல்ல செய்தி வர வாய்ப்பு. டெல்லி செல்லும் முன் சென்னை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. டாஸ்மாக் கடைகளில் கூடுதல் விலைக்கு மதுபானங்களை விற்பதை தடுக்க QR கோட் முறை மார்ச் மாதம் முதல் அமலுக்கு கொண்டு வர இருப்பதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம். விழுப்புரம் மாவட்டம் பூரிக்குடிசை பகுதியில் நடைபெற்ற கள் விடுதலை மாநாடு. நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பனைவோலைப்பட்டையில் கள் குடித்து ஆதரவு. சரக டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த அவதூறு வழக்கு. பிப்ரவரி 19ஆம் தேதி சீமான் நேரில் ஆஜராக திருச்சி மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. ஆளுநருக்கு எதிராக போராட்டம் நடத்த திமுகவினருக்கு விதிகளை மீறி அனுமதி அளித்ததற்கு எதிரான வழக்கு. பாஜக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. ராணிப்பேட்டையில் அமையவுள்ள டாடா நிறுவனத்தின் ஜாக்குவார் லேண்ட் ரோவர் கார் உற்பத்தி ஆலைக்கு சுற்றுச்சூழல் அனுமதி. முதற்கட்டமாக 9.14 ரூபாய் கோடியில் வாகன உற்பத்தி தொழிற்சாலை அமைக்கிறது டாடா நிறுவனம். கோவை மாவட்டம் சங்கனூர் அருகே கால்வாய் தூர்வாரும் பணியின் போது இடிந்து விழுந்த வீடுகளை இழந்த 3 குடும்பத்தினருக்கு மாற்று வீடுகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மேயர் ரங்கநாயகி உறுதி. குற்றாலம் கோவில் அருகே தற்காலிக கடைகள் அமைப்போர் மீது நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. நடவடிக்கை எடுக்கப்பட்டது குறித்து தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பதிலளிக்கவும் ஆணை. ஈரோடு மாவட்டம் திண்டல் பகுதியில் உள்ள தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல். வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்திய நிலையில் மர்ம நபருக்கு வலைவீச்சு.
திருவண்ணாமலை கோயில் பின்புறம் உள்ள தீபமலை அடிவாரத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு. மாட வீதியில் அமர்ந்து 200க்கும் மேற்பட்டோர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி தற்காலிகமாக சீரமைக்கப்பட்ட தரைப்பாலம் சேதம். தரைப்பாலத்தின் சேற்றில் வாகனங்கள் சிக்கிக் கொள்வதால் பொதுமக்கள் அவதி. புழல் சிறைக்குள் கஞ்சா போன்ற தடை செய்யப்பட்ட பொருட்கள் கண்டறியப்பட்டது தொடர்பான விவகாரம். விசாரணை நடத்த உளவு பிரிவு, லஞ்ச ஒழிப்புத்துறை அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தகவல். பொய் வழக்கு தொடர்ந்ததாக கூறி தனக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை ரத்து செய்ய வேண்டும். இயக்குநர் கஸ்தூரி ராஜா தாக்கல் செய்த மனு தொடர்பாக சினிமா பைனான்சியர் ககன் போத்ரா பதிலளிக்க ஆணை. மும்பை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று நலமுடன் வீடு திரும்பினார் நடிகர் சைஃப் அலிகான். ரசிகர்களுக்கு உற்சாகத்துடன் கை அசைத்து வீட்டுக்குள் சென்ற காட்சிகள் வெளியீடு. மெக்சிகோ வளைகுடாவை அமெரிக்கா எடுத்துக்கொள்ளும். அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற முதல் நாளில் ட்ரம்ப் அதிரடி. WHO இருந்து வெளியேறும் உத்தரவில் கையெழுத்திட்டார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அமெரிக்க தென் எல்லைகளில் தேசிய அளவிலான அவசர நிலை பிரகடனம் அறிவிப்பு.